வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. பார்வதி வந்துங்க எத்தனை அவதாரங்கள் அவங்க எடுத்தால் கூட ஒரு ஒரு அவதாரத்தை நம்ம வணங்கும் பொழுதும் ஒரு ஒரு விதமான குணங்கள் நம்மளுக்கு மாறுபடும். எப்படின்னாங்க, இப்போ நீங்கள் வந்து ஓம் சக்தி மருவத்தூர் அம்மனை வணங்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சாந்தமான குணம் வரும், அமைதியான மனநிலைக்கு போவீங்க. ரொம்ப கோவக்காரங்களாக இருந்தால் கூட நீங்கள் சாந்தமாக மாறுவீங்க. அதுவே மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவை வணங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களும் பார்வதியோட ஒரு அம்சம்தான். ஆனாலும் கோவக்காரி அந்த அம்மா, உக்ரரூபி, சுடுகாட்டில் கோயில் கொண்டு அமர்ந்திருக்கிற ஆங்கார சக்தி அந்த அம்மா. அந்த அம்மா வணங்கும்போது நீங்கள் ரொம்ப பயந்தாங்கோலியாக கூட இருங்க, ரொம்ப பயப்படுவீங்க எதுக்கும். ரொம்ப சாஃப்டான கேரக்டராக இருந்தால் கூட தைரியம் தானாக வருங்க. ஏன்னா அந்த அம்மா தைரியமே உருவானவ. சுடுகாட்டில் கோயில் கொண்டு அமர்ந்திருக்கிற அங்காள ரூபி, அங்காளி அந்த அம்மா. அந்த அம்மாவை வணங்கும்போதே உங்களுக்கு வந்துங்க தைரியம் தானாக வந்துடும். நீங்கள் அந்த அம்மாவை வணங்கும் போதே உங்களுக்கு தைரியத்தை தானாக கொடுத்துருவா அந்த அம்மா. அப்படிப்பட்டவ அங்காள பரமேஸ்வரிங்க. எதுக்குமே அடங்காத சக்தியாக சுடுகாட்டில் கோயில் கொண்டு எந்த ஒரு ஆண் தெய்வத்தோட துணையும் இல்லாமல் பாவாடராயன் இருந்தால் கூட அம்மா வந்துங்க அங்கே அம்மா தான் மெயின்.